ஈஸியான சீஸ் கார்லிக் சாண்ட்விச் பண்ணிடலாங்க. அதுக்கு 2 வரமிளகாயை மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டு 5 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லியும் பூண்டும் நல்லா நைஸாக கட் பண்ணிடுங்க. அது கூட 100 கிராம் அன்சால்டட் பட்டர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணும், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக அந்தளவுக்கு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பேஸ்ட்டை ப்ரெட்டு ஸ்லைஸ் இருக்குல்ல அதில் ஒரு பக்கம் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டு தோசைக்கல்லில் நல்லா கொஞ்சம் பட்டர் விட்டு அந்த அப்ளை பண்ணாத பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ரோஸ்ட் பண்ணாத இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம்ல அதை திருப்பி வச்சுட்டு அது மேலே சீஸ், உங்களுக்கு பிடிச்ச சீஸை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ப்ரெட்டு ஸ்லைஸை வச்சு கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சீஸ் கார்லிக் சாண்ட்விச் ரெடி ஆகிடுங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.